ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அன்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்று எப்படி நியாயம் தீர்த்தாரோ அதே போல இன்றும் நியாயம் தீர்ப்பார். அன்று எப்படி கிருபையாய் இருந்தாரோ அப்படியே இன்றும் கிருபையாய் இருக்கிறார். அன்று அன்பு கூர்ந்தார், அதே போல அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால் நமக்கு சந்தோஷமா இருக்கும். அதே போலதான் அவருடைய நியாய தீர்ப்பும் அன்று போலதான் இன்றும். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் வரை. இஸ்ரவேலர்கள் அநேகம் பாவம் செய்தார்கள், கர்த்தர் விரும்பியபடி அவர்கள் பரிசுத்தமாய் இருக்கவில்லை. கர்த்தர் அவர்கள் கசப்பான கனிகளாய் எனக்கு மாறி போனார்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் மிகவும் பாவமும் அக்கிரமும் பாவம் அநியாயம் செய்து வாழ்ந்தார்கள். அவர்கள் என்னென்னலாம் செய்தார்கள், அவர்களுடைய பாவத்தின் தன்மை என்ன என்று இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்தியில் அதை ஆழமாய் சற்று கவனிப்போம். இதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது உலக வரலாற்றில் அந்த காலத்தில் என்ன பாவங்கள் இருந்ததோ அதுதான் இன்றும் இருக்கிறது. மாற்றங்கள் என்பது பெரியதா எதுவும் கிடையாது. நாம் தெரிந்து கொள்வோம். பொல்லாத சாத்தான் அவன்தான் தீமையை மனிதனை செய்ய வைக்கிறான். தீமையான எண்ணங்களை மனிதனுக்குள் உருவாக்கி பாவம் செய்ய வைப்பது அவனுடைய செயல்தான். அவன் ஒருவன் தான் ஆதியிலிருந்து இன்று வரை இருக்கிறான். மனிதர்கள் புதிதாய் பிறக்கிறார்கள். ஆனால் பொல்லாத ஆவிகள் அதே ஆவிகள் தான். அன்று ஆதியாகம காலத்தில் இருந்ததுதான் இன்றும் இருக்கிறது. கடைசி காலத்தில் அது பாதாளத்தில் அடைக்கப்படுவதும் அதே ஆவிகள் தான். அதனால் பாவத்தின் தன்மை ஒரே மாதிரியாக தான் இருக்கிறது. அன்றிருந்த அதே பாவங்கள் தான் இன்றும் இருக்கிறது. அதை நாம் சற்று நிதானித்து ஒப்புக்கொள்ள வேண்டும். இதை ஆராய்ந்து பார்த்தால் மிக தெளிவாய் இருக்கும். வேத வசனங்கள் சொல்லுகிற காரியங்கள். பொல்லாத ஆவிகள் ஒன்றே, அவைகள் தன்மைகள் ஒன்றே. அந்த காலத்தில் இருந்ததும் இந்த காலத்தில் இருப்பதும் ஒன்றுதான், வேறு வேறு அல்ல. எல்லாம் ஒரே ஆவிகள் தான். அன்று நடந்த பாவங்கள் தான் இன்றும் பூமியில் நடக்கிறது. அன்று இருந்த தீமைகள் தான் இன்றும் இருக்கிறது. மாற்றங்கள் எதுவும் இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்வோம். ஏதோ புதிதாய் எதுவும் தோன்றிவிடவில்லை. எல்லாம் பழையதுதான். பழைய பாவங்கள், பழைய அக்கிரமங்கள், பழைய மனிதனின் சுபாவங்கள், பொல்லாத ஆவிகளின் பேச்சை கேட்பது, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, சுகபோகமாய் வாழ்வது, சுயநலம், பெருமை, இச்சை போன்ற காரியங்கள். அதனால் தயவு செய்து இதை ஒப்புக்கொண்டு இந்த காரியங்களை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் சுமார் கிமு 700 ஆண்டுகளில் நடந்த சம்பவங்களை ஐயா எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் பேசின வார்த்தைகள். அதே ஆவிகளின் தன்மை, அதே பொல்லாப்பின் தன்மை தான் இன்றும் பூமியில் இருக்கிறது. இதை நாம் படித்து தெரிந்து கொள்ளும் போது இன்றைய நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி கடைபிடித்து நடக்க வேண்டும், எந்த காரியங்களை எப்படி கையாள வேண்டும் என்கிற அருமையான ஆலோசனைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இது எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியது மட்டுமல்ல, எல்லா காலத்திற்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த கடைசி காலத்திற்காக கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் தான் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வேதாகமம் கைக்கு வந்திருக்கிறது. முற்காலத்தில் அப்படி இல்லை. அதனால் இதை நன்றாக நாம் பயன்படுத்தி கொண்டு கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொண்டு பொல்லாப்பை, தீமையை எதிர்த்து எப்படி நிற்பது என்பதை கற்றுக்கொள்வோம். முதலில் பாவம் என்ன, அதன் தன்மை என்ன, எது பாவம், எப்படி செய்யக்கூடாது, எப்படி பேசக்கூடாது என்பதை இந்த வேத பகுதிகள் நமக்கு கற்றுத் தருகிறது. ஒரு மனிதன் பொய் பேசுகிறான், திருடுகிறான், இச்சையாய் நடக்கிறான். இப்படியெல்லாம் செய்து வருகிற ஒரு மனிதன் அதற்கு அடுத்து என்ன பாவம் செய்வான் என்றும் எதை செய்யக்கூடாது என்றும் வேதம் சொல்லுகிறது. எந்த பாவத்திற்கும் மனம் திரும்பினால் மன்னிப்பு உண்டு. அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் அக்கிரமமாய் இருக்கிறான், பாவம் செய்கிறான், அக்கிரமக்காரன், மிகவும் அக்கிரமக்காரனா இருக்கிறான். அதனுடைய உயர்ந்தபட்ச அக்கிரமத்தின் தன்மை, பாவத்தின் தன்மை எப்படி இருக்குமாம்? அந்த மனிதர்கள் பேசுகிறார்களாம். எப்படி? தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் பேசுவது. உச்சக்கட்ட பாவம் செய்கிற மனிதர்களை பார்த்தால் அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். இருளை வெளிச்சமாகவும் வெளிச்சத்தை இருளாகவும் பாவிப்பார்கள். கசப்பை தித்திப்பு என்றும் தித்திப்பை கசப்பு என்றும் சொல்லுவார்கள்.
இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கும். அதுதான் மகா கேடுள்ள பாவமான அக்கிரமமான செயல்கள். உதாரணத்திற்கு ஒரு சில காரியங்களை நாம் சற்று கவனித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த காலத்தில் நாமே சந்திக்கிறோம். இது நடக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் தீமையை நன்மை என்று சொல்வது. அதாவது ஒருவன் இச்சை கொண்டு பாவம் செய்கிறாள். ஒரு பெண் பாவம் செய்கிறாள், ஒரு ஆண் பாவம் செய்கிறான். இச்சையான காரியங்களில் நடந்தால் அவர்களுக்கு சமுதாயம் பாராட்டுகிறது. எவ்வளவு இச்சையாய் நடக்கிறாள், அவளுக்கு எவ்வளவு திறமை இருக்கிறது என்று. இதுதான் தீமையை நன்மை என்று சொல்வது. பாவம் செய்வதில் திறமை என்ன இருக்கிறது? பாவத்தை அதிகமாய் செய்கிறவர்களை பார்த்து திறமைசாலி என்கிற பாராட்டுகள் கொடுக்கிறது சமுதாயம். இதுதான் அக்கிரமத்தின் உச்சகட்டம். நன்மையை தீமை என்று சொல்வது. ஒரு ஆணோ பெண்ணோ கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அவர்களை கேவலமாக பேசுவது, அவமானப்படுத்துவது, துன்பப்படுத்துவது, அவன் அக்கிரமக்காரி என்று முத்திரை குத்துவது, கர்த்தருக்கு பயந்தவர்களை தீயவர்கள் என்று சொல்வது, இதுதான் நன்மையை தீமை என்று சொல்வது. கர்த்தருடைய ஜனங்கள் அவர்களை பார்த்தால், இது என்ன எப்பொழுதும் ஆராதனை செய்து கொண்டே இருக்கிறார்கள், இது என்ன யாரிடமும் பேச மாட்டேன் என்கிறார்கள், ஏன் நம்மை போல இவர்கள் இருப்பதில்லை என்று பேசுவது. இது தவறு என்று சொல்வது, ஒழுக்கமாய் இருப்பதையும் பரிசுத்தமாய் வாழ்வதையும் முட்டாள்தனம் என்றும் தவறு என்றும் இன்னும் பலவிதமாய் பேசுகிற தூஷண வார்த்தைகள் சொல்லியும் பேசுவார்கள். இப்படிப்பட்டதுதான் உயர்ந்த உச்சகட்ட பாவத்தின் நிலை. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் பேசுகிறவர்கள். இருளை வெளிச்சமாகவும் வெளிச்சத்தை இருளாகவும் பாவித்து பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து செய்கிற பாவ விக்கிரக ஆராதனை போன்ற காரியங்களுக்கு அதை பெருமையாய் பேசி பரிசுத்தமான கர்த்தருடைய காரியங்களை செய்யும் பொழுது அதை தீமை என்று சொல்லி நினைப்பது, அதற்கேற்றபடி நடப்பது, தவறாக நடப்பது, இப்படியும் செய்கிறார்கள். இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருள் என்றும் பாவிப்பவர்கள். கசப்பை தித்திப் என்றும் தித்திப்பை கசப்பென்றும் சொல்லுகிறவர்கள். அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், அந்த பாவத்தின் நிமித்தம் அவனுக்கு ஒரு வேதனை வருகிறது என்றால் அதுதான் உயர்ந்த நிலை என்று சொல்லிக் கொள்வது. அதாவது ஒரு மனிதன் பொருளாசையினால் மிகப்பெரிய பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறான், அக்கிரமம் செய்கிறான், அதனால் அவனுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது என்றால் அந்த நஷ்டத்தையும் பெருமையாய் சொல்லிக் கொள்வான். நான் இப்படிப்பட்ட பாவம் செய்துதானே நான் நஷ்டப்பட்டேன், இந்த தவறு செய்தேன், அதற்கு எனக்கு நஷ்டம் வந்தது என்று பெருமையாக சொல்லிக் கொள்வது. உதாரணத்திற்கு பாவமான ஒரு வேலையை செய்வது, அது அதற்காக அதிக பணம் பொருள் செலவு செய்து ஏதாவது ஒரு கட்டிடம் கட்டுவது போன்ற பாவமான ஒரு காரியம் செய்வதற்காக இப்படியெல்லாம் செய்வது. அதில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அது தன்னுடைய சாதனை என்று சொல்லிக் கொள்வது. இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானது. நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருள் என்றும் பாவித்து கசப்பை தித்திப்பென்றும் தித்திப்பை கசப்பு என்றும் சொல்லி வாழ்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. இவர்களுக்கு வரும் நியாயத்தீர்ப்பு மகா கொடியதா இருக்கும். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வரும் என்பது மட்டுமல்ல, அது இருப்பதிலே உச்சகட்டமாய் இருக்கும். இவர்கள் பாவம் எப்படி உச்சகட்டத்தில இருக்கிறதோ, இது மகா கொடுமையா இருக்கிறதோ, அதே போல அவர்களுக்கு வரும் தண்டனையும் மகா கொடுமையா இருக்கும். கர்த்தருக்கு முன்பாக எதிர்த்து நிற்க மனிதன் எம்மாத்திரம், ஏன் இந்த வேலை? துணிந்து போய் பாவம் செய்துவிட்டு தங்களுடைய பாவத்தின் நிலை, அதாவது பாவத்தின் துவக்கம் என்பது இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து கொண்டே போகும் அல்லவா? பாவம் சிறிய பாவத்திலிருந்து பெரிய பாவமாக வளரும். அதை திறமையாக செய்து பல நாட்கள் பல ஆண்டுகள் பழகி பல ஆண்டுகள் அதை ஊறி அந்த பாவத்தை செய்து கொண்டு இருந்து விட்டு எல்லா பாவங்களையும் ஒன்று
இந்த பாவம், அந்த பாவம், அந்த பாவம் என்று எல்லா பாவங்களையும் கற்றுக்கொண்டு செய்கிறவர்கள் தங்களை ஞானி என்றும், தங்களை புத்திமான்கள் என்றும், தாங்கள் தான் எல்லாம் தெரிந்தவர்கள். என்னைப் போல ஞானி உண்டா? நான் எவ்வளவு திறமையாக இந்த திருட்டை செய்கிறேன் பார். எவ்வளவு திறமையாக நான் அந்த பொருளை அபகரிக்கிறேன் பார். எவ்வளவு திறமையாக நான் இந்த காரியத்தை சாதிக்கிறேன் பார். பாவம் செய்துவிட்டு அதை திறமை என்றும், ஞானம் என்றும், புத்திசாலித்தனம் என்றும் சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஐயோ! என்று சொல்லி தங்கள் எண்ணத்திற்கு அவர்கள் புத்திமான்களா இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் புத்திமான்கள், ஞானிகள். நான் எவ்வளவு அழகாக சாதிக்கிறேன், எவ்வளவு பெரிய காரியங்களை நான் செய்து விட்டேன் என்று நினைப்பார்களாம் தங்கள் இருதயத்தில். இது எப்படி இருக்கிறது? அவர்கள் அடி முட்டாள்தனமாய் செயல்படுகிறார்கள். தங்கள் ஆத்துமாவுக்கு கேடு வரவழைத்துக் கொண்டு எதை சாதித்தால் சாதிக்கிறேன் என்ற பெயரில் உலக காரியங்களை பெற்றுக்கொண்டு தங்கள் ஆத்துமாவை படுகொழிக்குள் தள்ளுகிற எப்படிப்பட்ட முட்டாள்தனம் இது! ஆனால் அவர்கள் எண்ணத்தில் அவர்கள் புத்திமான்கள், ஞானிகள். இப்படி செய்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்து கொண்டு அதை நான் திறமையாய் செய்தேன், திறமையாய் மறைத்தேன், திறமையாய் நான் ஞானி, என்னைப் போல புத்திசாலி உண்டா என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ! அவர்களுக்கு வரும் முடிவை நம்மால் கண்களாலும் பார்க்க முடியாது. சாராயத்தை குடிப்பதற்கு வீரரும், கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாய் இருக்கிறார்கள். அதாவது சாராயம் குடிப்பதில் பெருமை அவர்களுக்கு. நான் எவ்வளவு குடிக்கிறேன் பார், எவ்வளவு திறமையாய் குடிக்கிறேன் பார் என்று பெருமை பாராட்டுகிறவர்கள். அது அவர்கள் வீரர்களாம், அதிகமாய் குடிக்கிறார்களாம், அதனால் பெரிய வீரர்கள். ஆமாம், குடிப்பதில் மிகப்பெரிய பாராட்டு தர வேண்டிய காரியம் அல்லவா? மிகப்பெரிய சாதனை மதுபானம் குடிப்பது, கெட்டறிந்து போவது. அதற்காக அவர்கள் தங்களை தாங்களே பாராட்டிக் கொள்கிறார்கள். நான் குடிப்பதில் வீரன், அதை கலந்து வைப்பதில் நான் பராக்கிரமசாலி. அப்படி என்றால் பாவம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்து விட்டு, பாவத்தை துணிந்து கர்த்தருக்கு பயப்படாமல் செய்துவிட்டு, அதை தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொண்டு நான் ஞானி, புத்திசாலி, நான் பராக்கிரமசாலி என்று சொல்லிக் கொள்கிறவர்களுக்கு ஐயோ! அக்னி கடலில் வேகும் போதல்லவா தெரியும் அதன் அருமை. பரிதானத்திற்காக, அப்படி என்றால் லஞ்சம் வாங்குவதற்காக, லஞ்சம் வாங்கிக் கொண்டு குற்றவாளியை நீதிமானாக தீர்க்கிறவர்கள், நீதிமானுக்கு விரோதமாக நியாயத்தை புரட்டுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறது. அதாவது ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் நீதிமானாய் இருக்கிறான். இன்னொரு மனிதன் இருக்கிறான், அவன் குற்றம் செய்திருக்கிறான். இப்படிப்பட்ட இருவரும் ஒரு பிரச்சனையினால் இருவரும் சேர்ந்து, இருவருக்கும் சண்டை, பிரச்சனையினால் நியாயாதிபதியின் இடத்தில் வருகிறார்கள். அந்த மனிதன் ஒரு கலெக்டராக இருக்கலாம், ஒரு நீதிபதியாக இருக்கலாம், ஒரு தேசத்தின் ஒரு தலைவர். அவர் என்ன சொல்லுகிறார்? குற்றவாளியின் இடத்தில் லஞ்சம் வாங்கிக் கொள்வது. எவன் தவறு செய்தானோ அவனிடத்தில் லஞ்சத்தை வாங்கி கொண்டு நீதிமானின் மேல் அந்த பழியை போட்டு அந்த மனிதனுக்கு தண்டனை கொடுத்து விடுவது, நீதிமானுக்கு தண்டனை கொடுத்து விடுவது. குற்றவாளியினிடத்தில் பணத்தை வாங்கி கொண்டு அவனை விட்டு விடுவது தண்டிக்காமல். இப்படி செய்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி லஞ்சம் வாங்கி கொண்டு நீதியை புரட்டுகிறவர்கள், குற்றவாளியை தப்ப விடுகிறவர்கள், நல்லவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ, அவர்கள் அக்னி கடலுக்கே போவார்கள். ஐயோ என்றால் அவ்வளவுதான், உச்சக்கட்ட பாவத்திற்கான தண்டனை கிடைக்கும். அது மிகப்பெரிய தண்டனையா இருக்கும். அதை மனிதனால் சகிக்க முடியாது. அப்படிப்பட்ட தண்டனை வரும், நியாய தீர்ப்பு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை வரும்? வேதம் சொல்லுகிறது, அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போல. வைக்கோல் என்றால் நெல், கோதுமை போன்ற தானியங்கள், எந்த தானியங்களா இருந்தாலும் அறுவடை முடித்த பின்பு அதன் காய்ந்த செடிகள், அந்த காய்ந்த செடிகளை தான் வைக்கோல் என்று சொல்லுவோம். இந்த வைக்கோலை தீக்குச்சி எடுத்து பற்ற வைத்தால் பேப்பர் எரிவதை விட வேகமாக எரியும். பேப்பரை கொளுத்துவது போல என்று கூட உவமையாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு சாதாரண ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து நாம் தீக்குச்சியை கிழித்து வைத்தால் அது எவ்வளவு வேகமாக எரிந்து போகும். ஒரு நொடியில் எரிந்து போய்விடும். அது போல ஒரு சில நிமிடங்களில் பெரிய பேப்பர் கூட எரிந்து விடும். அதை விட வேகமாக வைக்கோல் பற்றி கொள்ளும், பேப்பரை விட வேகமாக.
வேகமாக எரிந்து முடிந்துவிடும். அது போல அவர்களுடைய நிலை இருக்குமா? இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்களின் நிலை அக்கினி ஜுவாலை வைக்கோலை எரிப்பது போலவும், மர இலைகள் அதிகமாய் கொட்டியிருக்கிற இடத்தில் அதையெல்லாம் குவித்து நாம் எரித்து கொளுத்தி விட்டால் அது சடசட என்று உடனே எரிந்து முடிந்துவிடும். சீக்கிரமாய் எரிந்துவிடும். அது போல, அதாவது பேப்பரை எரிப்பது போல என்றும் புரிந்து கொள்ளலாம். மிக வேகமாக எரிந்து சாம்பலாகும். அது போலவும் அவர்களுடைய வேர் வாடி அவர்களுடைய துளிர் தூசி போல பறந்து போகும். அவர்களுடைய வேர் வாடி என்று சொல்லும்போது அவர்களுடைய சந்ததி, அவர்களுடைய துளிர் என்று சொல்லும்போது அவர்களுடைய பிள்ளைகள் பறந்து போகும், எல்லாம் அழிந்து போகும் என்று பொருள். அது ஒட்டுமொத்த குடும்பமே அழிந்து போகும் என்று கூட புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட நிலைதான் வரும். ஏன் அவர்களுக்கு அப்படி ஒரு நிலை வருகிறது? இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினவர்கள், இப்படிப்பட்டவர்கள். அதாவது மிக தெளிவான அழகான விளக்கம் இது. இவர்கள் செய்த இவ்வளவு பாவங்களுக்கும் காரணம் அவர்கள் வேதத்தை வாசிக்காமல் இருந்ததுதான். வேதத்தை வாசிக்காதவர்களுடைய நிலை இப்படிதான் முடிந்து போகும். பேப்பரில் நெருப்பு வைத்தது போல அவர்கள் வாழ்க்கை. அக்னி கடலுக்கு இரையாவார்கள் என்று பொருள். அவர்கள் செய்தது கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை அவர்கள் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து நடக்கவில்லை என்று தெள்ளத் தெளிவாக வேத வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். இன்று ஒவ்வொரு திருச்சபைகளிலும் என்ன நடக்கிறது? வேத வசனம் கடைபிடிக்கப்படுகிறதா? அசட்டை பண்ணப்படுகிறதா? இது நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. ஒவ்வொரு கர்த்தருடைய ஜனமும் தமக்கு தாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வியா இருக்கிறது. வேத வசனத்தை அசட்டை பண்ணுகிறோமா? தேவாலயத்தில் வசனம் படித்தால் அதை காதில் கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறோமா? அதை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோமா? கர்த்தருடைய வசனத்தின் வழியில் நாம் நடக்கிறோமா? நடக்கவில்லை என்றால் இப்பொழுது பார்த்த நியாய தீர்ப்புகளுக்கு நமக்கும் சொந்தம் உண்டாகிவிடும். தயவு செய்து கர்த்தருக்கு பயப்படுங்கள். கர்த்தருக்கு பயந்து வாழ்வது மிக மிக அவசியம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது கடினமான பாதை அல்ல, சுலபமானதுதான். வெளியிலிருந்து பார்த்தால் கடினமாய் தோன்றும். ஆனால் கர்த்தர் நம்மை சுமந்து போவதினால் அது கடினமாய் இருக்காது. கர்த்தருடைய கிருபை நம்மை சுலபமாக்கிவிடும் அந்த பாதையை கடக்க. நீதி நிமித்தம் அந்த பாதையில் தான் நாம் நடந்து போக வேண்டும். ஆனால் அதை சுலபமாக்க கர்த்தரின் கிருபை நமக்கு கிடைக்குமே. பெரும் கடல் இருக்கிறது, அது துன்பம்தான், அதை கடக்க முடியாதுதான். படகாய் அவர் வரும்பொழுது அவர் வந்து நம்மை சுமந்து சென்று அந்த துன்ப கடலிலிருந்து நம்மை காப்பாற்றி விடுவார். அவர் படகாய் நமக்கு இருக்கும் பொழுது நாம் எந்த கடலிலும் இறங்கலாமே. அவர் நம்மை காக்க இருக்கிறார். பயப்படுவோம். கர்த்தருக்கு பயந்து பரிசுத்த வாழ்வு வாழ்வோம். வசனத்தின்படி வாழ வேண்டும். அதற்குதான் வேதாகமம் நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து அதை உணர்ந்து கொள்வோம். இந்த வசனத்தை இருதயத்தில் எழுதி கொள்வோம். கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமலும் அசட்டை பண்ணினால் நமக்கு நேரிடும் கதி இதுவாய் இருக்கிறது. வேண்டாம், இப்படிப்பட்ட நிலை நமக்கு வர வேண்டாம். நம் எல்லோரும் கர்த்தரிடத்தில் பரலோக ராஜ்யத்தில் ஒன்று கூடி வாழ வேண்டும். அதற்கான காரியங்களை இன்றே இப்பொழுதே துவங்குவோம். பரிசுத்தம் அடைவோம். வேதாகமத்தை எடுத்து படிப்போம். தினந்தோறும் மனம் திரும்புவோம். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பினால்தான் பல ஆண்டுகள் தேவைப்படும் ஒரு மனிதன் முழுமையாய் மனம் திரும்பி பரிசுத்தம் அடைவதற்கு. சரியாக சொல்லிவிட முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கால அளவு தேவைப்படும். ஆனால் வருட கணக்கில் ஆகும். தயவு செய்து மனம் திரும்புவோம். நம் நாட்கள் எவ்வளவென்று நமக்கு தெரியாது. சீக்கிரமாய் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுவோம். நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் ஏன் வந்தது என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் வருவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வேத வசனத்தை அவர்கள் வெறுத்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை வெறுத்து அதை அசட்டை பண்ணினார்கள். அது நிமித்தமே கர்த்தருடைய கோபம் வந்தது.
அவர் தம் மக்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் செய்த இந்த அக்கிரமத்து நிமித்தம் கோபம் கொண்டு கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். அவருடைய கோபம் பெருகி வந்து பர்வதங்கள் அதிரும்படியாக ஜனங்கள் எல்லாம் குப்பையைப் போல இறந்து கிடக்கும்படியாக, குப்பையை சேர்த்து வைப்பது போல இறந்தவர்களின் உடல்களை சேர்த்து வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலை வரும்படியாக கர்த்தருடைய கோபம் மூண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போன்ற ஒரு நிலை பல இடங்களில் நடக்கிறது. கொரோனா சமயத்தில் நடந்தது. நிலநடுக்கங்கள் வரும்போது சில இடங்களில் இப்படி நடக்கிறது. ஒரே இடத்தில் அநேகம் பேர் மரித்திருப்பார்கள். அதை பார்த்தால் மிகவும் வேதனையா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிலை வரும். கர்த்தருக்கு கோபம் வந்தால் இப்படியெல்லாம் நடக்கும். அவர் தமது கரத்தை நீட்டி இப்படிப்பட்ட தண்டனையை அவர்களுக்கு கொடுத்தார். இதையெல்லாம் செய்தும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டே இருந்தது. அவருடைய கரங்கள் நீண்டே இருந்தது. அவருடைய திருக்கரங்கள் நீண்டால் என்ன ஆகும் என்பதை தெரிந்து கர்த்தருக்கு பயந்து நடப்போம். இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் செய்த பாவத்தை நிமித்தம் அவர்களின் ஒரு கூட்டம் மக்களை கர்த்தர் அழித்து போட்டார், இறந்து போனார்கள். அது மட்டும் அல்லாமல் இன்னும் அவருடைய கோபம் ஆறாமல் தூர தேசத்தில் இருக்கிற புறஜாதியார்கள், மற்ற மனிதர்கள், கர்த்தரை அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை எல்லாம் அழைக்கிறாராம் கர்த்தர். எதற்கு? இவர்களை அவர்களிடத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு. அதாவது தூரத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தும்படியாக கர்த்தர் அனுமதிக்கிறார். தம்முடைய ஜனங்களை கொடுமைப்படுத்த அவர்களை விட்டு விடுகிறார். நீ செய்த பாவத்து நிமித்தம் போய் அவர்களிடம் தண்டனையை அனுபவி என்று அவர்கள் வந்து இவர்களை கொடுமைப்படுத்த தொடங்குகிறார்கள். பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து வேகமாய் அவர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்துவார்கள், துன்பப்படுத்துவார்கள். யுத்தங்கள் நேரும், யுத்தங்கள் வரும், மகா கொடுமை உண்டாகும். இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்த வருகிறவர்கள் விடாய்த்தவனும் இளைத்தவனும் இல்லையாம். அவர்களில் சோர்ந்து போகிறவர்களே இல்லை. மகா பலசாலிகளாய் இருக்கிறார்கள், மிக திறமையானவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை இவர்களால் வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு மகா பலசாலிகளாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் வந்து கொடுமைப்படுத்த தொடங்குகிறார்கள். தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை. அப்படிப்பட்ட கொடுமை செய்கிறவர்கள் தூங்குவதே இல்லை. அந்த அளவுக்கு தொடர்ந்து இரவும் பகலும் துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இஸ்ரவேலில் இப்பொழுது கொஞ்ச காலத்திற்கு முன்பாக நடந்த யுத்தமும் அப்படிதான் இரவு பகலாக நடந்து கொண்டிருந்தது. இப்படி இவர்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தமே அந்நியரிடம், இஸ்ரவேலர்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தமே, கர்த்தருடைய ஜனமாகிய கிறிஸ்தவர்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தமே அடுத்த மனிதர்களிடம் ஒப்பு கொடுக்கிறார் கர்த்தர். இதை தெரிந்து கொள்வோம். நம்மை யாராவது கொடுமைப்படுத்தினால், நம்மை யாராவது துன்பப்படுத்தினால் அதற்கு காரணம் நம்முடைய பெருமை, நம்முடைய பாவம். நாமே அதற்கு காரணமா இருக்கிறோம். நாம் மனம் திரும்பினால் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து விடுதலையாகலாம். அப்படி வெளி தேசங்களில் இருந்து வந்து கொடுமைப்படுத்துகிறவர்கள் அவர்களுடைய இடுப்பின் கச்சை அவிழ்வதும் இல்லை, அவர்களின் பாதரட்சைகளின் வார் அவிழ்வதும் இல்லையாம். அப்படி என்றால் மிகுந்த பலசாலிகளாக, அதாவது ஒரு யுத்த வீரனாக, ஆர்மி மேனாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் மிகுந்த பலசாலிகள். அவர்கள் சோர்ந்து போகாமல் கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று போகும். அவர்களுடைய அம்புகள் கூர்மையானதாகவும் அவர்கள் வில்லுகள் நாணேற்றப்பட்டதாகவும் அவர்களுடைய குதிரைகளின் குழம்புகள் கற்பாறையை போலவும் எண்ணப்பட்டதாய் இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர்கள் பயன்படுத்துகிற ஆயுதங்களும் பலமுள்ளதாய் இருக்கிறது. அதாவது இந்த காலத்திற்கு இது பொருந்தும்படி சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் வைத்திருக்கிற அணுகுண்டுகள் மகா பயங்கரமானதா இருக்கிறது. அவர்கள் பயன்படுத்துகிற ராக்கெட் லான்ச்சர்கள், யுத்தத்திற்கு பயன்படுத்துகிற கருவிகள், பொருட்கள் எல்லாம் மகா பயங்கரமானதா இருக்கிறது என்று பொருள். அவ்வளவு பலசாலிகளிடத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஒப்புக் கொடுத்து விடுவாராம், இவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம். அவர்களுடைய உருளைகள் சுழல் காற்றுக்கு ஒத்தவைகளாய் இருக்கிறது. அதாவது வண்டி போகிறது என்றால் அதனுடைய சக்கரங்கள் சுழல் காற்றுக்கு ஒப்பாய் இருக்கிறதாம். சுழல் காற்று போல சுழன்று வருமா, அவ்வளவு வேகமானதா இருக்குமா. அப்படி என்றால் இன்று யுத்தம் என்றால் உலகத்தில் நடக்கிறது ராக்கெட் மூலமாக. அதாவது அந்த ராக்கெட்டின் வேகத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மகா வேகமான ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்படும் என்று.
அதுதான் இது. அந்த துன்மார்க்கர்களுடைய கெர்ச்சிப்பு சிங்கத்தின் கெர்ச்சிப்பை போல இருக்கிறதாம். அவர்கள் பயங்கரமாய் கெர்ச்சிக்கிறார்கள். அவர்கள் யுத்தம் பண்ணுவது, கொடுமைப்படுத்துவது, அதாவது இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாய் பல தேசங்களில் இருந்து வந்து யுத்தம் செய்வார்கள். கொடுமைப்படுத்தப்படுவார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் பேசுவார்கள், கர்ஜிப்பார்கள். அவர்களுடைய கர்ஜிப் சிங்கத்தை போல இருக்குமாம். அவர்கள் பயங்கரமான காரியங்களை எதிர்த்து பேசுவார்களாம். துன்பப்படுத்தும்படி பேசுவார்களாம். கொடுமைப்படுத்தும்படி வார்த்தைகளால் பயங்கரமாய் செயல்படுவார்கள். கர்ஜிப்பார்கள். அதை வந்து காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லாமல் இஸ்ரவேலர்களை பிடித்து கொண்டு போய்விடுவார்களாம். கடல் இறைவது போல இஸ்ரவேலருக்கு விரோதமாக புறஜாதியார் இறைவார்களாம். அந்த கொடுமைப்படுத்தும் தேசத்தார், அந்த அக்கிரமக்காரர்கள் வந்து மகா கொடுமையாய் சமுத்திரம் கடல் இறைச்சல் கொடுப்பது போல, கடலில் வரும் சத்தம் போல அவர்கள் மகா பயங்கரமாய் இறைவார்களாம். அப்பொழுது தேசத்தை பார்த்தால் அது இருண்டு போயிருக்குமாம். அதாவது அப்பொழுது தேசத்தை பார்த்தால் அது வியாகுலமும் அந்தகாரமுமாய் இருக்கும். வெளிச்சம் இல்லாமல், அதாவது நன்மை இல்லாமல் தீமையினால் மனிதர்கள் சோர்ந்து போயிருப்பார்கள். மிகவும் கொடுமையான காலங்களாய் அது இருக்கும். இப்படியாக நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் செய்த பாவம் என்ன? கர்த்தருடைய வசனத்தை வெறுத்தார்கள், வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். 24ஆம் வசனத்தை கவனமாக பார்க்க வேண்டும். அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் என்ன என்ன? அதன் உச்சகட்ட பாவமாக வசனத்தை வெறுத்து அசட்டை பண்ணியது. அதனால்தான் இத்தனை இச்சைகளுக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டு பாவங்கள் வந்தது. அதற்கு கர்த்தர் இப்படிப்பட்ட மகா கொடுமையான நியாய தீர்ப்புகளால் நியாயம் தீர்க்கிறார். இது இஸ்ரவேல் என்னும் ஒரு தேசத்திற்கு மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும், கர்த்தருடைய ஜனத்திற்கும், இஸ்ரவேலர் என்று நாம் விசுவாசிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த காரியங்கள் பொருந்தும். நாம் பாவம் செய்தால் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை நாம் அனுபவிக்க வேண்டுகிறோம். அன்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்று எப்படி நியாயம் தீர்த்தாரோ அதே போல இன்றும் நியாயம் தீர்ப்பார். அன்று எப்படி கிருபையாய் இருந்தாரோ அப்படியே இன்றும் கிருபையாய் இருக்கிறார். அன்று அன்பு கூர்ந்தார், அதே போல அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால் நமக்கு சந்தோஷமாய் இருக்கும். அதே போலதான் அவருடைய நியாய தீர்ப்பும் அன்று போலதான் இன்று. புரிந்து கொள்வோம். நம்மை நாம் தாழ்த்துவோம். கர்த்தரிடத்தில் பாவங்களுக்கு மனம் திரும்பி ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டு விடுதலை பெறுவோம். நம்மை தாழ்த்தினால் எந்த துன்பமும் என்றும் இல்லை. தாழ்மை நம்மை எல்லா தீமையிலிருந்தும் விடுதலையாக்கும். பெருமை எல்லாவற்றையும் நம்மை அழித்து போட்டுவிடும். தாழ்த்துவோம், நம் இருதயத்தை தாழ்த்துவோம். கர்த்தருடைய சன்னதியில் முகங்குப்புற விழுந்து நம் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். அப்பொழுது நமக்கு நன்மை கிடைக்கும். நித்தியத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அவருடைய அன்பு மகா பெரியது. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தரின் அன்பு மேலானது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.